வணக்கம் நண்பர்களே. விருச்சிக ராசி அன்பர்கள் அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் என்ன மாதிரியான பலனை பெற போறீங்கிறத பத்தி தான் இந்த பதிவில் நாம தொடர்ந்து பார்க்க போறோம். குரு பலம் மிகுந்திருக்கக்கூடிய வாரமாக தான் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குது. ராசி அதிபதி செவ்வாய் அஷ்டம ஸ்தானத்தில் மறைஞ்சிருந்தாலும் குருவோட சஞ்சாரத்தை பொறுத்த வரைக்குமே ரொம்ப சாதகமான பலன்னு சொல்லலாம். நிறைந்த அறிவு திறமை இது எல்லாமே இருந்துமே நீங்கள் பயன்படுத்த தவறி இருப்பீங்க. இனி தொடர்ந்து நீங்கள் சாதிக்கக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். மனசில் இருக்கக்கூடிய மனக்குறங்கிறது இனி தீரும். உண்மையான உழைப்புக்கேற்ற பலனை தொடர்ந்து பெறக்கூடிய காலகட்டமாக தான் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த காலம் அமைஞ்சிருக்குது. விருச்சிக ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே மனசில் 1000 விஷயம் இருந்தாலுமே ஒரு பங்கு விஷயத்தை மட்டும்தான் நீங்கள் வெளியில் சொல்லக்கூடிய நிலைமையில் இருந்துட்டு வந்திருக்கிறீங்க. இனி தொடர்ந்து நீங்கள் குடும்ப விஷயமா இருக்கட்டும், தொழில் ரீதியாக இருக்கட்டும், மனசில் இருக்கக்கூடிய விஷயங்களை வெளிப்படுத்தக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்கலாம். நீங்கள் யோசித்து செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் இந்த காலத்தில் சிறப்படைய போகுதுன்னு சொல்லலாம். பொதுவாகவே இது வரைக்குமே நீங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எடுத்தும் கவுத்துங்கிற மாதிரி தான் செஞ்சுருப்பீங்க. இதனால் நிறைய பின்னடைவுகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை. இனி நீங்கள் பக்குவமாக செயல்படக்கூடிய காலம் பிறந்திருக்கிறதால தொடர்ந்து ஒரு நல்ல வளத்தை பெற போறீங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி உங்களுடைய சுய கௌரவம் இந்த காலத்தில் சிறப்படையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. திடமான நம்பிக்கை, தெம்பு, உற்சாகம் இது எல்லாமே அதிகரிக்கிறதால தொடர்ந்து ஒரு நல்ல மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது. அதே மாதிரி குடும்ப ரீதியாக கூட இது வரைக்குமே நிறைய சிக்கல்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருந்திருப்பீங்க. நீங்கள் ஒன்று நினச்சா வீட்டில் இருக்கக்கூடிய வேற ஒன்று நினைக்கிற மாதிரி தான் இருந்திருக்கும். இனி தொடர்ந்து ஒரு நல்ல மாற்றம் பெற போறீங்கன்னே சொல்லலாம். குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் உங்களை புரிஞ்சு கொண்டு செயல்படக்கூடிய நேரம் வந்திருக்குன்னு சொல்லலாம். இந்த காலத்தில் உங்களுக்கோ உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கோ தேவைக்கூடிய விஷயம் நார்தலான 4 வார்த்தைகள் மட்டும்தான். தொடர்ந்து நீங்கள் குடும்பத்தில் ஒரு அன்பு செலுத்தக்கூடிய காலம் பிறந்திருக்குது. இதனால குடும்ப வாழ்வுங்கிறது மேன்மடையக்கூடிய வாய்ப்புன்னு சொல்லலாம். எதையுமே போராடி பெறக்கூடிய நிலையில் இருந்த உங்களுக்கு இனி ஒரு நல்ல மாற்றம் தொடர்ந்து தொழில் நிறுவனமாக இருக்கட்டும், மற்ற விஷயங்களாக இருக்கட்டும், நம்பிக்கை, நன்றி இது எல்லாமே உங்களுக்கு இந்த காலத்தில் கிடைக்கும். புதிய வேலையாட்களுக்கு நீங்கள் அமர்த்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கூட இந்த காலத்தில் அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி சக ஊழியர்களால் அதிக நன்மை கிடைக்கக்கூடிய வாய்ப்புமே தொழில் ரீதியாக உங்களுக்கு இந்த காலத்தில் கிடைக்குன்னு சொல்லலாம். திருமணத்தில் ஏற்பட்டிருந்த தடை நீங்கும், தடைப்பட்டு இருந்த பாக்கி எல்லாமே வசூலாகும். அதே மாதிரி சிறப்பு விஷயமா புத்திர பாக்கி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இந்த காலத்தில் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். பழைய கடன்கள், சிக்கல்கள் எல்லாமே தீர்க்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இந்த காலத்தில் பிறந்திருக்குது. உங்களுடைய வெற்றிக்கு உங்களுடைய வாழ்க்கையோட குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுடைய ஆதரவு கிடைக்கும். கண்டிப்பாக வாழ்க்கை துணையோட ஆதரவு இந்த காலத்தில் இருக்குன்னு சொல்லலாம். இதனால மனசுலையும் சரி வீட்டிலையும் சரி ஒரு நிம்மதியான சூழ்நிலையை உணர போறீங்க. ஆடை ஆபரண சேர்க்கை பொறுத்த வரைக்குமே இந்த காலத்தில் சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி குடும்ப சுமையை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நீங்கள் அதிகப்படியான அளவுக்கு தாங்கக்கூடிய சூழ்நிலையில் இருந்திருப்பீங்க. அலைச்சல் அதிகமாக இருந்ததால நிறைய விஷயங்கள உடலையும் சரி மனசுலையும் சரி ஒரு சோர்வு ஏற்பட்டிருக்கும். இனி குடும்பத்தில் குடும்ப சுமைங்கிறது குறையும். சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கும். சகோதர ரீதியாக உறவினர் வகையில் கூட சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தவங்களுக்கு கூட இனி சாதகமான பலனை பெற போறீங்க. ராசியை தொடர்ந்து சனி பகவான் பார்க்கறதால சின்ன சின்ன சோர்வு, அசதி, அலுப்பு இது எல்லாமே உங்கள் மனசுலையும் சரி உடலையும் சரி இருக்கத்தான் செய்யும். தொடர்ந்து உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, உற்சாகமாக செயல்படக்கூடிய நேரம் உங்களுக்கு வந்திருக்குன்னு சொல்லலாம். இந்த காலத்தில் நீங்கள் செய்யக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் நந்தி பகவான் வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்கள். இதனால் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களில் ஒரு துணிச்சல் பிறக்கும். நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சிறப்படையக்கூடிய வாய்ப்பு ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி தொடர்ந்து இது வரைக்குமே நீங்கள் குலதெய்வ பிரார்த்தனை ஏதாவது இருந்தால் இந்த காலத்தில் செஞ்சுட்டு வர பாருங்கள். குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா மனசில் இருக்கக்கூடிய இனம் புரியாத பயம் நீங்கும், மனதைரியம் கூடி வரும். தொடர்ந்து உடல் பலமும் கூடி வரதால சாமர்த்தியமாக எதையுமே செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு பிறக்குன்னு சொல்லலாம். இயல்பாகவே கற்பனை வளம் அதிகமாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இனி தொடர்ந்து நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களில் ஒரு அதிகப்படியான முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எதுலையுமே கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மையை கட்டுப்படுத்தினா போதும். தூக்கி எறிஞ்சு சில நேரங்களில் பேசக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க. முன் கோபமும் எளிதில் உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடிய வார்த்தைகளும் இந்த காலத்தில் நீங்கள் கட்டுப்படுத்திங்கன்னா நல்ல மாற்றம் ஏற்படும். இந்த காலத்தில் நீங்கள் கவனமாக இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மற்றவங்க விஷயத்தில் கொஞ்சம் தலையிடுறதை நீங்கள் கட்டுப்படுத்துறது நல்லது. மற்றவங்களை பற்றின விமர்சனங்கிறது வேண்டாம். இந்த காலத்தில் இயல்பாகவே மற்றவங்க உங்களை, அதாவது கூட இருக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கட்டும், உறவினர்களாக இருக்கட்டும், மற்றவங்க விஷயத்தில் உங்களை தூண்டக்கூடிய வாய்ப்பை தான் ஏற்படுத்துவாங்க. கொஞ்சம் இந்த காலத்தில் நீங்கள் கட்டுப்பாடாக இருக்கிறதா அவசியம். தேவையில்லாத வீண் பழி மனசம் கூட இதனால் ஏற்படுங்கிறதால கொஞ்சம் கவனத்தில் இருக்கிறது நல்லது. அதே மாதிரி உடல் ஆரோக்கிய விஷயங்கள கொஞ்சம் நீங்கள் கவனம் எடுத்துகிட்டு வர பாருங்கள். வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படலாம். இது வரைக்குமே கணவன் மனைவி உறவுங்கிறது ஒரு கசப்பான சூழ்நிலை தான் இருந்திருப்பீங்க. இனி தொடர்ந்து ஒரு சுகமான நிலைமை நீடி போகுதுன்னு சொல்லலாம்.
பிள்ளைகளால பிரச்சனையை சந்திச்சவங்களுக்கு கூட இனி ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட இருக்குது. தள்ளி போன திருமணம் உடனடியாக நடக்கக்கூடிய வாய்ப்பு, வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு, பொருளாதார மேம்பாடுன்னு தொடர்ந்து உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் கிடைக்க போகுது. உத்தியோக ரீதியாக கூட உங்களுக்கு தொடர்ந்து பாராட்டு கிடைக்கும். சுக்கிரன் 11ஆம் வீட்டில் இருக்கிறதால தொடர்ந்து ஒரு வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய நேரம். பெரியவங்களுடைய ஆலோசனை, தொடர்ந்து வியாபார ரீதியாக நீங்கள் விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்பு எல்லாமே பெற போறீங்க. சனி பகவான் 4ஆம் வீட்டில் இருக்கிறதால கூடவே இருந்து குளிப்பறிக்கக்கூடியவங்க கூட இனி உங்களை விட்டு காணாம தான் போவாங்க. வியாபார ரீதியாக அதிக லாபம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு. ஆன்லைன் வர்த்தகத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த காலத்தில் அமோக பலனை பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி மனசை பொறுத்த வரைக்குமே இந்த காலத்தில் தொடர்ந்து நீங்கள் ஒரு ஆடல் பாடல் கேளிக்கைகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு இந்த காலத்தில் அமைஞ்சிருக்குது. ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்யக்கூடியவங்க, மண் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த காலத்தில் சிறப்படையக்கூடிய வாய்ப்பு தான். தொடர்ந்து தொழிலை அக்கறையோடு நடத்திட்டு வந்தீங்கன்னா எல்லா வகையிலும் நல்ல மாற்றம் கிடைக்கும். நண்பர்கள் வகையில் தொடர்ந்து உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. இந்த காலத்தில் கொஞ்சம் உறவினர் வகையில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. எந்த ஒரு விஷயத்தையும் உறவினர் வகையில் நீங்கள் நம்பிக்கை செலுத்துறது வேண்டாம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்களே முன்னே நின்று செஞ்சுட்டு வர பாருங்க. இதனால நல்ல மாற்றம் கிடைக்கும். எடுத்த வேலை எல்லாமே சரியான நேரத்தில் செஞ்சு முடிக்கிறதால தொடர்ந்து நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பாராட்ட கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள கொஞ்சம் நிதானத்தோடு செயல்பட்டீங்கன்னா பல காரியங்களை நீங்கள் நல்லபடியாக முடிக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. தொழில் வியாபார ரீதியாக நல்ல நிலைமை கிடைக்கும். போட்டி நீங்கும். எதிர்பார்க்கக்கூடிய லாபம் கிடைக்கும். தேவையான நிதி உதவியும் தொடர்ந்து கிடைக்கிறதால நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலத்தில் நீங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய நன்மை தீமை பற்றி நீங்கள் ஆலோசனை செஞ்சீங்கன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே திறமையாக முடியும். போட்டிகள் கூட இந்த காலத்தில் மறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே சாதகமான பலன் தான் கிடைக்கும். மறைமுக எதிர்ப்பு மறையும். உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு கூடும். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த காலத்தில் கடன் தொடர்பான பிரச்சனை தீரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. பண வரத்தை பொறுத்த வரைக்குமே இந்த காலத்தில் சிறப்பான பலன் தான். மனசில் ஏற்பட்டிருக்கக்கூடிய குழப்பம் நீங்கக்கூடிய வாய்ப்பு. திறமையாக செயல்பட்டு பல வகையிலையும் பாராட்ட பெற போறீங்க. சின்ன விஷயத்துக்கு கூட கோபப்பட்டிருந்த உங்களுக்கு இனி நிதானம் தேவைப்படக்கூடிய நேரம். தொடர்ந்து ராகுவோட சஞ்சாரத்தை பொறுத்த வரைக்குமே பண வரவுங்கிறது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். மற்றவங்களால கூட உங்களுக்கு இந்த காலத்தில் நன்மை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. மாணவர்களாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தொடர்ந்து நீங்கள் மற்ற விஷயங்களை கவனம் செலுத்துறதை கட்டுப்படுத்தினீங்கன்னா கல்வியில் ஒரு சிறந்த நிலையில் உங்களால் அடைய முடியும். எதிர்பார்க்கக்கூடிய உதவியை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு கல்வி ரீதியாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இது வரைக்குமே விருச்சிக ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே நிறைய கஷ்டங்கள் படக்கூடிய சூழ்நிலை, சேமிக்கக்கூடிய நிலமுங்கிறது இருந்திருக்காது. வீடு சார்ந்த விஷயம் கூட உங்களுக்கு தொடர்ந்து ஒரு சொத்து பிரச்சனை கூட ஏற்பட்டுக்கக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கலாம். இனி பொருளாதார நிலைமை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக அடையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. தொடர்ந்து சமூக நலன்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு. எதிரிகளை பொறுத்த வரைக்குமே உங்களை கண்டாவே அஞ்சு நடுங்கக்கூடிய வாய்ப்பு தான் இந்த காலத்தில் கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம். அரசாங்க வேலையோ அரசியல் துறையோ எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த காலத்தில் சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. விசாகம் 4ஆம் பாதம் உடையவங்களுக்கு தொடர்ந்து உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. குடும்பத்தில் ஒரு நிம்மதியான சூழ்நிலை ஏற்படும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படக்கூடிய இருக்குது. ஆடம்பர பொருளை வாங்கணும்னு நினைப்பீங்க, அதை வாங்கக்கூடிய யோகமும் கிடைக்கும். இது வரைக்குமே திருமணம் மாதிரியான சுபகாரியங்கள் கைக்கூடி வராதவங்களுக்கு கூட திருமண பேச்சுவார்த்தை இனி சுமூகமாக முடியக்கூடிய வாய்ப்பு, அதுவும் நல்ல வரணும் அமையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இந்த காலத்தில் இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி நீங்கள் சுதந்திரமாக செயல்படணும்னு விரும்பக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இந்த காலத்தில் கிடைக்கும். சமுதாயத்தில் பெயர் புகழ் இது எல்லாமே உங்களுக்கு இந்த காலத்தில் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி அனுசம் நட்சத்திரக்காரங்களுக்கு விருந்து விழான்னு சென்று வரக்கூடிய வாய்ப்பு. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு. குடும்பத்தில் இது வரைக்கும் நிலவிட்டு இருந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக மறையக்கூடிய வாய்ப்புன்னு உங்களுக்கு இந்த 15 நாட்களும் சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி தம்பதிகளுக்கிடையே நிலவிட்டு வந்த கருத்து வேறுபாடு கூட மறையும். கணவன் மனைவியை பொறுத்த வரைக்குமே இது வரைக்குமே ஒரு மனக்கசப்பான சூழ்நிலையில் தான் இருந்திருப்பீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகக்கூடிய சூழ்நிலை கட்டாயம் ஏற்பட்டிருக்கும். இனி உங்களுக்கு ஆறுதலான விஷயங்கள் எல்லாமே நடக்கிறதால குடும்ப விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சுமூகமான நிலைமை ஏற்படும். உத்தியோக ரீதியாக கூட பின்தங்கி இருந்தவங்களுக்கு கூட ஒரு நல்ல முன்னேற்றம், பெயர் புகழ் இது எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு தொடர்ந்து எல்லா வகையிலும் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. உங்களுக்கு உங்களுடைய திறமை வெளிப்படுறதால எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சிறப்படையும். விரும்பின இடத்துக்கு பணி மாற்றம், இடமாற்றம் இது எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி கூட வேலை செய்கிற பணியாட்கள் உங்களுக்கு இந்த காலத்தில் உதவிகரமாக இருப்பாங்க. முக்கிய பொறுப்பு எல்லாமே வந்து சேரும். வேலை இல்லாமல் தவிச்சவங்களுக்கு கூட இந்த காலத்தில் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாம். குறிப்பாக விருச்சிக ராசி அன்புகள் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் முருகப்பெருமான் வழிபாட்டை எப்போது செஞ்சுட்டு வர பாருங்கள்.
கண்டிப்பாக குறிப்பாக நீங்கள் இந்த காலத்தில் திருச்செந்தூர் முருகன் வழிபாட்டை செஞ்சுட்டு வரும்போது உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் எந்த மாதிரியான பலனை பெற போறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.